வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இன்றைக்கி நம்ம கிச்சடி கல்யாண வீட்டிலெல்லாம் செய்கிறோம் இல்லைங்க, அந்த மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கப்பில் நான் அளந்துருக்கிறேன். ஒரு கப்பு வெள்ளை ரவை, அதை வறுத்து வச்சுருக்கிறேன். அந்த ஒரு கப் ரவைக்கு நம்ம 2.5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை நம்ம உப்புமா பண்ணுற மாதிரி சூடானதுக்கப்புறம் எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் எடுத்து ஊற்றுற மாதிரி கிடையாது. இதில் 2.5 கப் அளந்து அந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். நம்ம அப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா பயன்படுத்துவோம். இப்போ நான் 2.5 கப் ஊற்றி தனியாக இன்னொரு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன், இன்னொரு அடுப்பில். அது கொதிக்க அதுக்குள்ளே நம்ம இந்த ப்ராசஸ் பார்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் நம்ம கடாயை வச்சுக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். கடைசியாகவும் நம்ம கிளறும்போது மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறி தான் நம்ம மூடி வைப்போம். அவ்வளோதான், எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோடனேவே கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். இது தாளிச்சோடனே சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் டக்குன்னு பொரிஞ்சிடும், அதனால் இப்போ போடல. இப்போது சீரகம் போட்டாச்சு. சீரகம் பொரிஞ்சோடனேவே நம்ம ஒன்றுனா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கிறேன், அதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் போட்டிருக்கிறேன், அதுக்கு உண்டான அளவு தான் இதெல்லாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு, அது ஒரு 200 கிராம் பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு போடுறீங்களோ அதில் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கு எவ்வளோ எச்சாவோ இல்லை கம்மியாவோ. இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். செவந்துக்கட்டும் முந்திரியெல்லாம். இப்போ வெங்காயம் ஒரு 50லேருந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு போட்டிருக்கிறேன். இப்போ வெங்காயத்தையும் போட்டு கடைசியாக இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்குறோம். வதக்கிட்டு நம்ம காய், நான் பீன்ஸும் கேரட்டும் போட்டிருக்கிறேன். பச்சை பட்டாணி இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன காய் பிடிக்குதோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். அதாவது காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். இப்போது நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்குறேன். இந்த சமயத்தில் ஒரு தக்காளி நான் வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் வதங்குறக்கு. காய்கறியும் நம்ம இப்போ பச்சை காய்களை உப்பு போட்டோம்னா அப்படியே அந்த பச்சை கலர்லேயே இருக்கும், இல்லைன்னா கலர் மாறிடும். அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போது அந்த நம்ம வறுத்து வச்ச ரவை 1 கப்பு அதை போட்டு இது கூடயே வறுத்துக்கலாம். இப்படி வறுத்துட்டோம்னா ரவை ஒன்றோட ஒன்றா ஒட்டி களி மாதிரி வராது, நல்லா தனித்தனியாக வந்துடும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பே போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதக்கிட்டு நம்ம கொதிக்க வச்சுருக்கிறோம்ல தண்ணி, அதை ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி கலக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம நல்லா கிளறலாம் வேகிற அளவுக்கு. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாக வரும்போது நம்ம நல்லா கலந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு மிளகாத்தூள், சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுட்டு மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. நல்லா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் சன்னமாக வச்சுருங்க அடுப்பை. சிம்மில் வச்சுட்டு இப்போ மறுபடியும் ஒரு தடவை கிளறி விடுங்க. இப்போவே 3/4 எல்லாம் நல்லா வெந்து கரெக்டாக ஒட்டாமல் வரும் பாருங்கள். இந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி தான் ஒட்டாமல் வரணும். இப்போ இது கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தி, அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் இதுவும் கிடைக்கும். இப்போது ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு, இந்த ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன எலுமிச்சம்பழம், அதனால் நான் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கிறேன். ஒரு 1/4 மூடி புளிகிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள், பெருசாக இருந்ததுன்னா.
அவ்வளோதான். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.